ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 24 முதல் 35 முடிய. யோவான் 6:24 தொடக்கம். அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டம் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுவுக்கு சென்றார்கள். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ராபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அன்று, அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வதரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை கொடுத்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் உம்மை கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலைநிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று எழுதப்பட்டுள்ளது அன்றோ என்றார்கள். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிப்பவரே என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் சுழல்முறை கால அட்டவணையில் நாம் 2ஆம் ஆண்டிலே இருக்கின்றோம். மார்க்கு நற்செய்தி தான் நமக்கு நற்செய்தி பகுதியாக அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அது ஒரு சிறிய பாடமாக இருக்கிற காரணத்தினால் திரு அவை கடந்த வாரம் முதல் தொடர்ச்சியாக 4-5 வாரங்களுக்கு யோவான் நற்செய்தியிலிருந்து நமக்கு பாடங்களை தருகிறது. அப்படியாக கடந்த வாரத்திலே நாம் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் முதல் பகுதியை வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 ஆண்களுக்கும் இன்னும் அதிகமான மக்களுக்கும் உணவளித்த அந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து ஒரு பகுதி விடப்பட்டு அதற்கு அடுத்த பகுதிக்கு நாம் செல்லுகிறோம். அதை நாம் புரிந்து கொள்வது நல்லது. அது ஆண்டவர் இயேசு கடல் மீது நடத்தல், கடலை கடத்தல், கடலை கடந்து அக்கறைக்கு ஆண்டவர் இயேசு வருதல் என்கிற இன்னொரு நிகழ்ச்சி. இந்த பின்புலத்தில் தான் ஆண்டவர் இயேசுவை தேடி கப்பர்நகும் ஊருக்கு மக்கள் வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேடி வந்திருப்பது வயிறார உண்டதால், இன்றைக்கும் உங்களுக்கு ரொட்டியும் மீனும் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பிலே வந்திருக்கிறீர்கள். ஆனால் அழிந்து போகிற உணவுக்காக ஏன் இப்படி நாடாய் அலைகிறீர்கள்? அழியாத உணவை தேடுங்கள் என்று அவர்களிடத்திலே அவர் அறிவுரை சொல்லுகிறார். அவர்கள் இயேசுவிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்புடையவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். கேள்விகள் கேட்டு நல்ல பதில்கள் பெறுவது ஒரு நல்ல அணுகுமுறை, ஒரு நல்ல உரையாடல் அணுகுமுறை. அவ்வாறு கேள்வி கேட்டு அவர்கள் இயேசுவிடம் வந்து பதிலை பெறுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று அவர் சொல்லுகிறார். அவர்கள் இன்னும் விடுவதாய் இல்லை. அப்படியானால் உம்மை நம்பும்படியாக எங்களுக்கு இப்பொழுது ஓர் அருமடையாளத்தை செய்து காண்பியும் என்று அவர்கள் அடம் பிடிக்கிறார்கள். இயேசுவோடு பயணிக்கிறவர்கள்
இயேசு செய்த புதுமைகளை பார்க்கிறவர்கள், இயேசு செய்த புதுமைகளை கேள்விப்பட்டவர்கள், இயேசுடைய புதுமைகளில் உடன் இருந்தவர்கள், இயேசுடைய புதுமைகளை அனுபவித்தவர்கள், ருசித்தவர்கள், அவர்களுக்கு என்ன இன்னும் அருமடையாளம் தேவைப்படுகிறது? அவர்கள் ஏற்றதொரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் இதுவரை சொல்லி இருக்கிற போதனைகள் போதாதா? ஆனால் மனித மனம் பலவற்றை, பழையவற்றை, நல்லவற்றை மறந்து விடுகிற ஒரு மனம். ஆகவேதான் இப்பொழுது இப்பொழுது எங்களுக்கு எதையாவது செய்யும் என்று இயேசுவிடத்திலே அவர்கள் கேட்பதாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி அப்படியே இன்றைய முதல் வாசகத்திற்கும் நாம் பொருத்தி பார்க்கலாம். இஸ்ரேல் மக்கள் 400 ஆண்டுகள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். மோசே என்கிற மாபெரும் தலைவரை எழுப்பி அவர் வழியாக இறைவன் அம்மக்களை விடுவித்து கொண்டு வெளியே வருகிறார். அவர்களை விடுவதற்கு அங்கிருக்கிற பார்வோன் மன்னனுக்கு விருப்பமில்லை. ஆனாலும் அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடி அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வெளியே வருகிறார்கள். அவர்கள் வெளியே வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. ஆண்டவர் 10 விதமான புதுமைகளை செய்து, ஆண்டவர் தன்னுடைய உடனிருப்பை தந்து, இவர்களுடைய பிள்ளைகளை, தலைப்பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றி அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் பெரியவர் என்று அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஆகவேதான் புறப்பட்டு வெளியே வருகிறார்கள். அவ்வாறு வருகிற பொழுது அங்கே செங்கடல் குறுக்கிடுகிறது. செங்கடலை பார்த்தவுடனே அவர்கள் திகைக்கிறார்கள். ஐயோ, எங்களை சாகடிப்பதற்காகவா இங்கே கூட்டிக் கொண்டு வந்தாய்? இந்த கடலில் மூழ்கடிப்பதற்காகவா இழுத்து கொண்டு வந்தாய் என்று மோசையிடத்தில் சொல்ல, மோசே கடவுளத்திலே மன்றாட, மோசையுடைய கையில் கடவுள் கொடுத்த கோலை அவர் நீட்ட செங்கடல் 2ஆக பிளக்கிறது. அந்த செங்கடல் வழியே அவர்கள் நடக்கிறார்கள். காலில் தண்ணீர் படாமல் நடக்கிறார்கள். அதை கடக்கிறார்கள். அற்புதத்திலும் அற்புதம், ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், புதுமையிலும் புதுமை, மாபெரும் விதமாக ஆண்டவர் அவர்களை செங்கடலை கடந்து வெளியே கூட்டிக் கொண்டு வந்தார். ஐயோ, பின்னால் பார்வோனின் படைகள் வருகின்றன, அவைகள் எங்களை அழுத்தப் போகின்றன என்று அவர்கள் நினைக்கிற அந்த நேரத்தில் தான் செங்கடலை கடந்து வர மோசே கோலை எடுத்து கடல் மீது நீட்ட அந்த கடல் அந்த பார்வோனின் படைகள் முழுவதையும் அழித்து போட அற்புதமாய் விடுதலை பெற்றார்கள். கண்ணுக்கு முன்னால் ஆண்டவர் செய்த புதுமைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல அடுக்கடுக்காய் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் ருசித்தார்கள், சுவைத்தார்கள், அனுபவித்தார்கள், இவற்றையெல்லாம் கடந்து வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் பாலினத்திலே வந்து நிற்கிறார்கள். நாம் வாசிக்க கேட்டோம் விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரத்திலே அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக, ஏன் கடவுளுக்கும் எதிராக அவர்கள் முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். முணுமுணுப்பு அப்படிங்கிறது பைபிள்ல ஒரு அருமையான தலைப்பு. முணுமுணுப்பு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான தலைப்பு. பல நேரங்கள்ல நாமும் முணுமுணுக்கிறோம், வெளியே சொல்ல மாட்டோம். நம்ம வாய்க்கு முணுங்கிட்டே கிடப்போம் உட்காந்துட்டு. அப்பவுமே நமக்கு தெரியும், நமக்கு நடக்கிற காரியம் பிடிக்கல, நமக்கு நடக்கிற காரியத்துக்கு எதிராக நாம் ஏதோ சொல்ல நினைக்கிறோம், வாயத்திறன்னு சொல்ல மாட்டோம், முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம், திட்டிக்கிட்டே இருப்போம், குறை சொல்லிக்கொண்டே இருப்போம், விமர்சனம் செய்து கொண்டே இருப்போம். அது பிடிக்காம நாம் சும்மா எதிர்மறையாக இருப்போம் என்பதுதான் இந்த முணுமுணுப்பு. விவிலியத்தில் முணுமுணுப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல தலைப்பு. அது குறித்து நிறைய பேசலாம். முணுமுணுப்பினால் நமக்கு ஆசீர் வருவதில்லை, முணுமுணுப்பினால் சாபம் தான் வருகிறது. முணுமுணுப்பதால் நம்முடைய தலையில மண்ணை வாரி கொட்டிக்கிடுறோம். யானை தலையில மண்ணை வாரி கொட்டிக்கிச்சுங்க மாதிரி நாம நம்ம தலையில சாபத்தை வாங்கி இறைத்துக் கொள்ளுகிறோம். அன்றைக்கும் அந்த மக்கள் முணுமுணுத்தார்கள். அப்படி ஒரு சோதனை, அப்படி ஒரு நெருக்கடி, அப்படி ஒரு சவால் வாழ்க்கையில் வருகிறது. என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என்ன, நம்மை அழைத்து வந்தவர் பெரியவர், அவர் இந்த நேரத்திலும் நம்மை வழி நடத்துவார். எவ்வளவு பெரிய அற்புதம்! செங்கடலை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோமே, நாம் விடுதலை பெற மாட்டோமா? ஆண்டவர் நமக்கு என்ன உணவு கொடுக்காமல விட்டு விடுவார் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் நன்றி கெட்ட மக்கள், நடந்ததை மறந்து விடுகிறவர்கள், பழையதை முற்றிலுமாக துறந்து விடுகிறவர்கள், இன்னைக்கு இப்பொழுது ஐயோ எங்களை கைவிட்டுட்டீரே என்று கதறுகிற, புலம்புகிற, முணுமுணுக்கிற மக்களை நாம் அங்கே பார்க்கிறோம். இங்கேயும் அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு
5 அப்பங்கள் 2 மீன்களை 5000 ஆண்களுக்கும் அதிகமானவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். அங்கே செங்கடலை கடந்ததைப் போல இங்கே அவர் கடல் மீது நடந்து கடந்து வருகிறார். அடுத்து இப்பொழுது இயேசுவிடத்திலே வருகிற பொழுது அவர்கள் உணவு எதிர்பார்த்து வருகிறார்கள். இன்னைக்கு எங்களுக்கு ஃபிஷ் கறியும் நல்ல பிரெட்டும் ஆண்டவர் கொடுப்பாரு, நல்லா சாப்பிட்டு போகலாம் என்று வருகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உங்களுக்கு உண்ண தரப்போவதில்லை, தின்னுவதற்கு ஒன்றும் தரப்போவது இல்லை. அழிந்து போகும் உணவுக்காக அழிந்து கொண்டிருக்கிறீர்களே, இப்படியே அழிந்து கொண்டிருக்கிறீர்களே, ஒரு விழிப்புணர்வு வேண்டாமா, ஒரு தெளிவு வேண்டாமா வாழ்க்கையில என்று சொல்லி அவர் அவர்களை கேட்கிறார். மனிதர்களாகிய நாம் அன்புமிக்கவர்களே, அடிப்படையில் இந்த பசி காமம் இவற்றினால் அலைகிறோம். அடுத்ததாக அன்புக்காக நாம் ஏங்குகிறோம். இந்த 2 தேடல் இருக்கிறது. இதை கடந்து ஒரு உள்ளார்ந்த தேடல் கடவுளை நோக்கி, வாழ்வின் பொருளை நோக்கி, பேரின்பத்தை நோக்கி, நிலை வாழ்வை நோக்கி நம்மிடத்திலே இருத்தல் வேண்டும். மானிட பிறவி அதற்காகத்தான், நாம் கடவுளோடு இணைவதற்காக, கடவுளை அறியவும், அவரை ஆராதிக்கவும், அவரை தொழவும், அவரை சேவை செய்யவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை விடுத்து கீழ்மட்டத்திலேயே இந்த பண்ணி மாதிரி நாம் கிடந்து கொண்டிருந்தால் அது என்ன வாழ்க்கை? அழிந்து போகும் உணவிற்காக உழைத்துக் கொண்டிருப்பதனால் என்ன பயன்? ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார். அந்த மக்கள் அன்றைக்கு முணுமுணுத்து அவர்களும், ஐயோ, எங்களை சாகடிப்பதற்காகவா இங்கே கூட்டிக் கொண்டு வந்தாய்? உணவு இல்லை என்றால் அந்த பாலினத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்தாய் என்று அவர்கள் அங்கே முணுமுணுக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த முணுமுணுக்கு மத்தியிலே கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அன்பு அங்கே பொழியப்படுகிறது. சரி, கடவுளுடைய வல்ல செயல்களை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு வல்ல செயல் செய்கிறார். மண்ணு மன்னா இது என்ன என்று அவர்கள் வியக்கும் வண்ணம் வானத்திலிருந்து விண்ணோர்கள் உண்ணுகிற அந்த உணவை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று திருப்பாடலிலே இன்னைக்கு நாம் பாடினோமே, அந்த அற்புதமான மன்னாவை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். காடைகளை கொண்டு வந்து காலடிகளில் கொட்டி குவித்தார். சைவ உணவு மட்டுமல்ல, அசைவ உணவும் சேர்த்து சாப்பிடுங்க என்று சொல்லி ஆண்டவர் விருப்பத்திற்கு ஆண்டவர் இணங்கினார். ஆண்டவர் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதை சந்திக்கிற ஆண்டவர் பெரியவர். அவரை நாம் தேட வேண்டும், அவரை நாம் உள்ளத்தில் இருத்த வேண்டும். அவருடைய பிரசன்னம் நமக்கு தேவை என்று அவர்கள் அன்றைக்கு படிப்படியாக ஒரு பாடத்தை, படிப்பினையை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு நற்செய்தியிலும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியைத்தான் பார்க்கிறோம். ஐயா, அவர்கள் கேட்கிறார்கள், பாருங்கள், எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் கேட்கிறார். அப்பொழுது இயேசு அழகான பதிலை சொல்லுகிறார். வேற ஒண்ணுமே கிடையாது. கடவுள் அனுப்பியவர் இருக்கிறார், அவர் திருமகன் இயேசு. என்னை நம்புவதுதான் கடவுளுக்கு ஏற்ற செயல். நம்பினார்களா? இல்லையே. நாம் இந்த நற்செய்தியில் பயணிக்கிறோமே, 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? அதற்கு முந்தைய அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நத்தனியேல் கேட்டார், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ? வரக்கூடும், வந்து பார். வந்து பார்த்தார். உன்னை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியா? நீரே இறைமகன், நீரே மெசியா, நீரே இஸ்ரேலின் அரசன். சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசு யார் என்று நத்தனியேல் கண்டுகொள்ளவில்லையா? ஆண்டவர் என்ன சொன்னார்? என்ன நத்தனியேல், இதற்கே இப்படி அசந்து போயிட்ட? வரக்கூடிய நாட்கள் இன்னும் ஆச்சரியமானவை, இதனிலும் பெரியவற்றை நீ காண்பாய். யோவான் 1:51 பார்க்கிறோம். இதனிலும் பெரியவற்றை நீ காண்பாய். இயேசுவோடு வழி நடக்கிற பொழுது, இறைவனுடைய திருவுளத்திற்கு இணைந்து நடக்கிற பொழுது, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்து 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 பெரியவற்றை காண்போம். அதான் மிக முக்கியம். 2ஆம் அதிகாரத்திற்கு வருகிறோம். அங்கே என்ன பார்க்கிறோம்? ஒரு திருமண வீட்டிலே இயேசுவின் சீடர்களும் கலந்து கொள்கிறார்கள். திராட்சரசம் பற்றாமல் போய்விடுகிறது. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி, அதுவும் முதல் தரமான ரசமாய் மாற்றி எல்லாரும் வியக்கும் வண்ணம் ஆண்டவர் கொடுக்கவில்லையா? இது ஒரு பெரிய செயல் அல்லவா? எவ்வளவு பெரிய புதுமை! கூட இருக்கிற சீடர்கள், அங்கு வந்திருந்த மக்கள் அத்தனை பேரும் இயேசு மீது நம்பிக்கை கொண்டார்கள் என்று சொல்லி நாம் அந்த நிகழ்ச்சியின் இறுதியில் வாசிக்கிறோமே. எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினை
நமக்கு 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள். அதைத் தொடர்ந்து அதே 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்துகிற நிகழ்ச்சி. எருசலேம் கோவில் முக்கியமானதுதான், ஆனால் அதை விட பெரிய கோயில் நம்மிடையே இருக்கிறது. இயேசு நாம் தான் இந்த கோயில் என்று அவர் அறிவுறுத்துகிறார். நாமே கடவுளுடைய கோயில் என்பதனை ஆண்டவர் அங்கே அழகுபட எடுத்து சொல்லித் தருகிறார். 3ஆம் அதிகாரத்திற்கு வருகிறோம். நள்ளிரவில் ஒரு பரிசேயன் இயேசுவை தேடி வருகிறார். பகலில் அவருக்கு வர இயலவில்லை. நள்ளிரவில் வந்து அவருடைய ஆலோசனையை பெறுகிறார். ஆண்டவர் தன்னுடைய களைப்பு ஓய்வுக்கு மத்தியிலும் அவரோடு நேரத்தை செலவிடுகிறார். இரவெல்லாம் அவரோடு இடர்படுகிறார், பேசுகிறார், பல உண்மைகளை வெளிப்படுத்துகிறார். மனிதன் பிறக்கிற இந்த ஒரு பிறவி போதாது, அவன் இன்னொரு முறை பிறக்க வேண்டும். வாழ்க்கையிலே அவன் தெளிவு பெறுதல் வேண்டும், விழிப்புணர்வு பெறுதல் வேண்டும். He should come to awareness. ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன? மேலிருந்து பிறக்கிற பிறப்பு, தூய ஆவியால் பிறக்கிற ஒரு பிறப்பு. ஆண்டவர் மேலான ஒரு வாழ்வை சொல்லவில்லையா? நிக்கதேமுக்கு சொன்ன வார்த்தைகள், மேலானவற்றை நீ காண்பாய், மேலான திராட்சை ரசம், மேலான கோயில், மேலான வழிபாடு, மேலான வாழ்வு என்று நாம் இங்கே அடுக்கடுக்காய் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து நாம் 3ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுவும் யோவானும் பற்றிய ஒரு அருமையான பகுதி. அதை 4ஆம் அதிகாரத்தின் கடைசியோடு நாம் இணைத்து பார்ப்பது பயனுடையதாக இருக்கும். இயேசுனுடைய தலைமை ஒரு வித்தியாசமான தலைமை. மற்றவர்கள் செய்கிற பணியை பார்த்து காப்பி அடிக்கிற தலைமை அல்ல, அதையே நகலெடுத்து செய்கிற தலைமை அல்ல. ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அதையே நம்மளும் செய்யணும்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, நாம் இந்த இடத்தை விட்டு காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு போவோம், மற்றவர்களுக்கு போய் நற்செய்திப்போம் என்று அவருடைய ஒரு தலைமை, இன்னும் மேன்மையான ஒரு தலைமை பண்பினை நாம் இயேசுவிடத்திலே பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்திற்கு வருகிறோம். ஆண்டவர் இயேசுவுக்கு பசி எடுக்கிறது. சீடர்கள் உணவு வாங்க ஊருக்குள் போயிருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு பெண்ணொருத்தி வருகிறார். அவரிடத்தில் இயேசு உரையாடல் நிகழ்த்துகிறார். படிப்படியாய் இயேசுவை அவள் புரிந்து கொள்கிறாள். முதலில் அங்கிருப்பது ஒரு ஆண் என்று நினைக்கிறாள். அருகில் வந்து பார்த்த பொழுது அவர் உடுத்தி இருக்கிற உடையை பார்த்து இவன் ஒரு யூதன் என்று தெரிந்து கொள்கிறாள். பேச்சு கொடுக்கிற பொழுது இவன் ஒரு சாதாரண யூதன் அல்ல, இவன் நிச்சயமாய் ஒரு இறைவாக்கினராய் இருக்க வேண்டும், இவன் முக்கியமான ஒரு போதகராய் இருக்க வேண்டும் என்று அந்த பேச்சிலே கண்டுகொள்கிறாள். தன்னுடைய உள்ளத்தை பறி கொடுக்கிறாள். இவர்தான் மெசியா என்று இறுதியாக அவள் கண்டு வருகிறாள். இயேசுவிடத்திலே வர வர, பழக பழக, நெருங்க நெருங்க, கிட்டி சேர சேர இயேசு யார் என்பதனை நாம் ஆழமாக கண்டுகொள்ள முடியும். இதற்கெல்லாம் பிறகுதான் நாம் 5ஆம் அதிகாரத்திற்கு வருகிறோம். 38 ஆண்டுகள் படுத்த படுக்கையாய் கிடந்தவனை ஆண்டவர் சுகப்படுத்தி படுக்கையை தூக்கி கொண்டு போகச் செய்தார். அடுக்கடுக்காய் அடுக்கடுக்காய் எத்தனை புதுமைகள்! இயேசுவோடு பயணிக்கிற இந்த சீடர்கள், இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறவர்கள் இவற்றையெல்லாம் கேட்காமலா போனார்கள்? இயேசு இந்த கடலை கடந்து கப்பர்நகூமுக்கு வருவதற்கு முன்பாக 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்கவில்லையா? உள்ளம் மழுங்கியா போய்விட்டது? இயேசுவிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் கடவுளுக்கு ஏற்றவர்களாய் வாழ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் கேள்வி. இதுவரைக்கும் என்ன பாடத்தை பயின்றார்கள்? சாப்பிட தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏசுநாட்ட போனால் சுவாறு போடுவார், நல்ல மீன் கறி கொடுப்பார் என்று சாப்பிட தான் தெரிந்து கொண்டார்கள். நாம் இதுவரை கிறிஸ்தவர்களாக இருந்து என்ன பார்த்திருக்கிறோம், என்ன அனுபவித்திருக்கிறோம், என்ன பெற்றிருக்கிறோம், என்ன வகையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகு சார்ந்த விஷயங்களை கடந்து மேலெழும்பி நாம் வர வேண்டாமா? அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். கடவுள் அனுப்பிய ஒருவர் உண்டு, அவரை நீங்கள் நம்புங்கள், அதுதான் கடவுளுக்கு ஏற்ற செயல். இவங்க ரொம்ப அறிவா இருக்கிற மாதிரி மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்படி உண்மை நாங்கள் நம்ப வேண்டும் என்றாலும் நீர் இப்பொழுது எங்களுக்கு ஒரு அருஞ்செயல் செய்து காட்டும். என்ன கொழுப்பு, என்ன முணுமுணுப்பு, என்ன திமுறை, என்ன தெனாவெட்டு, என்ன ஆணவம், என்ன அகந்தை, என்ன ஒரு வகையான பகுடி பேச்சு பாருங்கள். ஆண்டவரே உம்மை நம்புகிறோம் என்று சொல்லுவதை விடுத்து, ஆண்டவரே உம்மிடத்தில் சரணாகதி அடைகிறோம் என்று சரணாகதி விட்டுவிட்டு அவர்கள் பேசுகிற அந்த பேச்சு அவ்வளவு அழகாய் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்திலிருந்து எங்களுக்கு மன்னா அன்றைக்கு கடவுள் மோசே அளித்தார், கடவுள் அளித்தார் என்று சொல்லுகிறார்கள்.
கடவுள்லாம் அழிக்கலப்பா, மோசேதான் அழித்தாரு, மோசேலாம் அழிக்கலப்பா, கடவுள் தான் அவங்களுக்கு கொடுத்தார் என்று இயேசு ஒரு திருத்தல் போதனையை தந்துவிட்டு இயேசு சொல்லுகிறார், நானே வாழ்வு தரும் உணவு, என்னிடம் வருபவருக்கு பசியே இருக்காது என்று தன்னை குறித்து அவர் அழகாக சொல்லித் தருகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைய வாசகம் நாம் நம்முடைய இயல்பில் மேலெழும்பி வர வேண்டும் என்பதனை வலியுறுத்தி சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட 2ஆம் வாசகம் ஒரு மனிதனுடைய பழைய வாழ்வு புதிய வாழ்வு குறித்து அது பேசுகிறது. குறிப்பாக வசனம் 20 எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவன்று. நாம் கிறிஸ்துவை பற்றி அவர் புதுமை செய்கிறவன், அற்புதம் செய்கிறவன், சோறு போடுகிறவன் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் நமக்கு நிலை வாழ்வு தருகிறவர், அவர் நம்முடைய வாழ்வுக்கு பொருளாக இருக்கிறவர், அவர் கடவுளுடைய மகன், அவரில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவருடைய விழுமியங்கள், அவருடைய மதிப்பீடுகள், அவருடைய இறையாட்சியின் போதனைகள் நமக்கு உணவாக அமைதல் வேண்டும், இன்னொரு இயேசுவாக நாம் வாழுதல் வேண்டும் என்கிற மகத்தான படிப்பினையை நாம் பல நேரங்களிலே மறந்து போய்விடுகிறோம். பவுலடியார் சொல்வதைப் போல எபேசு மக்கள் கிறிஸ்துவை தப்பாக புரிந்து கொண்டார்கள், இனியாகிலும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் அறைகூவல் விடுக்கிறாரே, அப்படித்தான் நாமும் அறைகூவலுக்கு செவிமடுக்க அழைக்கப்படுகிறோம். வசனம் 22, 23 நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். இந்த உலக பிரகாரமாக இந்த லெவல்லே இருக்கக்கூடிய இந்த கண்ணோட்டத்தை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளுடைய சாயலாக புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு பவுலடியார் அழைப்பு கொடுக்கிறார். இன்றைய சிந்தனைக்கு அதுவே முத்தாய்ப்பாய் அமைகிறது. ஆம், நாம் கிறிஸ்துவனுடைய திருவுடல் திருரத்த விருந்திலே கலந்து கொள்வதால், கிறிஸ்துவை நம்பி அவரிடத்திலே சரணாகதி அடைவதால் கிறிஸ்துவை அணிந்து கொள்வோம். புதிய இயல்பு மிக்கவர்களாக நாம் மேலெழும்பி ஒரு வாழ்க்கை வாழ இறைவன் அருள் தருமாறு மன்றாடுவோம். ஆமென்.